இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாங்க. இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்ததுங்க. ஓகே சார். ஆர்டிகல் பிப்ரவரி 24th இப்பதான் ரீசெண்ட் டேட்டாங்க. பிப்ரவரி ஓகே 24 சார். 2024 ஓகேங்களா? இதுல என்ன பாத்திருக்கீங்கன்னா 70% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வர ஏஇஎம் அசெட்ஸ் பாத்தீங்கன்னா டாப் 5 ஸ்டேட்ஸ் எது எதுன்னு பாருங்க. 5 ஸ்டேட்ல தான் வந்திருக்கு. மகாராஷ்டிரா, நியூ டெல்லி, கர்நாடகா, குஜராத், வெஸ்ட் பெங்கால் தான். தமிழ்நாடு இல்ல பாருங்க. ஆமா சார். ஒண்ணும் நம்ம இல்ல. ஆமா. தமிழ்நாடோட என்ன ஆக்சுவல் டேட்டா கேட்டீங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற டோட்டல் ஏஇஎம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. 50 லட்சம் கோடிங்க. ஓகே சார். ஓகேங்களா? அப்ப தமிழ்நாடோட எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 லட்சத்தி கோடி சம்திங் தான் இருக்குங்க. ஓகே. ஓகேங்களா? அது பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா 4% தான் வருதுங்க. 100%ல 4% தான் தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷனே இருக்குங்க. ஓகே. அந்த அளவுக்கு நமக்கு வந்து விழிப்புணர்வு இல்லைங்கன்ற ஒரு நல்ல ஒரு அசெட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. ஆமா. அது வந்து நமக்கு வந்து சரியான புரிதல் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு வந்து பேசிக்கா தெரிஞ்சதெல்லாம் கோல்டு, இல்ல பிக்ஸட் டெபாசிட், இல்ல ரியல் ரெண்டல் எஸ்டேட். இன்கம், ரியல் எஸ்டேட் இதுதான் நம்பி இருக்கோம் நம்ம. கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா? டைவர்சிஃபை இன்னும் ஆகல. ஆமா, நம்ம அந்த சைடும் போகல. ஆமா. அதுவும் இல்லாம இது எவ்வளவோ ரெகுலேட்டடுங்க. செபி வந்து எவ்வளவோ எடுத்து நமக்கு வந்து அட்வர்டைஸ்மென்ட்ல மத்தது வந்து எவ்வளவு மக்களுக்கு ரீச் ஆவறதுக்கு அவங்க சொல்றாங்க. நமக்கு வந்து என்னன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லின்னும் போது அதுல ஒரு பயம் வந்துருது நமக்கு. ஆமா சார். ஆமா. இது வந்து ஷேர் மார்க்கெட்னா பங்கு சந்தைனா ஒரு அபாயத்த இதுவா இருக்குது. அதனால நம்ம வந்து பண்ண வேண்டான்ற மாதிரி நம்மளோட ஜெனரல் ஐடியாங்க. கண்டிப்பா சார். ஆக்சுவலா என்னன்னா நமக்கு அதுக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலா ஓகே. இது வந்து இத மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஆஃப் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காதுங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்றோம் நம்ம. ஓகே இதுல சார். வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இப்போ எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி இதை வந்து கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் இதுல மேக்ஸிமம் ட்ரை பண்றேங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு லம்சம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே. அது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிடலாம். ஓகே. டைரக்ட்டா. டைரக்டா பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த வளர்றதுக்கு growthக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்துங்க. அதை தான் டிஃபரல்னு சொல்லுவோம். ஓகே சார். டிஃபரண்ட் பீரியட். டிஃபர்ட் பீரியடுங்க. டிஃபரல் ஓகே. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப தேவைங்களோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க வந்து தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்ன ரீசன்னா அது வந்து செபி வந்து டைட் ரெகுலேஷன் தாங்க இருக்கு. ஓகே சார். அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. ஓகேங்க. ஓகேங்களா? பேங்க்ல போட்டா எந்த அளவுக்கு சேஃபோ அதே மாதிரி இதுல வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கம்பெனில போடுறதும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேஃப். அவங்க ஓகே. சொல்ற ரிஸ்க் என்னன்னா நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து டைம் கொடுக்கணும். ஓகே சார். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஸ்கீமை பொறுத்து தான் அது முக்கியமா நம்ம வந்து தெரியணுங்க. இப்போ நம்ம வந்து ஈக்விட்டி ஸ்கீம்னா நிறைய டைம் கொடுக்கணும். ஓகே. ஹைபிரிட் ஸ்கீம்னா கொஞ்சம் கன்சிடரபிளா கொஞ்சம் கம்மி டைம். அதாவது ஈக்விட்டினா ஒரு 5 வருஷத்துக்கு மேல. ஓகே. ஹைபிரிட்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 3ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் டைம் கொடுக்கணும். மினிமம் 3 வருஷம் டைம் கொடுக்கணும். லெஸ் தேன் 1 இயர் பாத்தீங்கன்னா டெட் ஸ்கீம்ல நம்ம போட்டுக்கலாங்க. லெஸ் தேன் 1 இயர் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. அந்த அளவுக்கு சேஃப்ங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? இப்போ லம்சம் இருக்குது, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. லம்சம் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா எஸ்ஐபிங்க. இந்த மெத்தட்ல வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும். ஓகே சார். ஓகேங்களா? அடுத்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாருனால இன்னைக்கு வந்து ஒரு 10,000 rupees per month பண்ண முடியாது நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணலாம் சார். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது என்னன்னா நம்ம கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டடா நமக்கு வந்து எந்த ஒரு சிஸ்டமும் கிடையாதுங்க. நமக்கு பென்ஷன் வரும்ன்ற மாதிரி கிடையாதுங்க. முன்னாடி இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருந்த பென்ஷன் சிஸ்டம்லாம் கூட இப்ப கிடையாதுங்க. நம்மளே தான் நமக்கான பென்ஷனை வந்து உருவாக்கிக்கணும். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு தேதியில உங்களுக்கு வந்து மாசம் 10,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வருது. ஓகே. ஓகேங்களா? அது வந்து அந்த இப்ப இன்னைக்கு டேட்ல இதுக்கு வரணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும். கண்டிப்பா சார். ஆமா. பேக்கப் கரெக்ட்டுங்களா? ப்ராசஸ் பண்ணியிருக்கணும் நம்போ. ஆமா. பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு வரலாம். சோ சரி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஆக்ஷன் பண்ணணும்? சோ தட் நம்ம வந்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாசம் 10,000 ரூபாய் நமக்கு வருது அப்படின்னா அதுக்கான கால்குலேஷன் தான் இதுல பாக்குறோம் நம்ம. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? நமக்கான நீங்க பென்ஷன் மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நமக்கான ஒரு செகண்ட் இன்கம் மாதிரியும் எடுத்துக்கலாம். நீங்க எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ நமக்கான ஒரு சின்ன ஒரு எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு மினிமம் அமௌண்ட் எடுத்தாச்சுங்க. ஒரு 10,000 ரூபாய் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரிங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்ப மெயினா என்னன்னா நம்ம வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆமா அதுக்கு சார். என்ன ரீசன்னா இன்னைக்கு டேட்ல வந்து இப்ப யாராவது ஒருத்தர் ஒர்க்கிங் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க ஓகே. ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ற இயர் வயசு சொல்றேன் நான். 30 ஓகே. வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்களோட 50வது வயசுல இருந்து ஒரு பென்ஷன் வர மாதிரி நம்ம செட் பண்ண போறோம். ஓகேங்க. ஓகே. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த 20 வருஷம் டைம் பீரியட் எடுத்துக்கிட்டோம். அதுல வந்து இன்னொரு ஒரு ஃபேக்டர் என்னன்னா இன்னைக்கு 10,000ன்றது வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வேல்யூ என்னவா இருக்கும்ன்றது ஒரு கால்குலேஷன் தெரியணும் நம்ம.
ஆமா சார் கண்டிப்பா. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ்ல வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்ட தான் நான் 5% போட்டிருக்கேன். ஓகே, ஓகே. ஓகேங்களா? அப்ப ரூ. 10,000 இன்னைக்கு டேட்டுக்கு தேவைப்படுதுன்னா, 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மெச்சூரிட்டி வேல்யூ பாருங்க 26,000 காட்டுதுங்களா? ஆமா சார், ஆமா. அதாவது நம்ம வந்து ரஃப்பா வந்து ஒரு ரூ. 25,000 நமக்கு தேவைப்படும். அதோட வேல்யூ சொல்றேன். இன்னைக்கு ரூ. 10,000 தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ரூ. 25,000 இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். கண்டிப்பா. ஓகேங்களா? சோ இந்த வேல்யூ நமக்கு எல்லாருமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். நமக்கு எவ்வளவு தேவை, இன்னைக்கு டேட்ல எவ்வளவு தேவைன்றது தெரியணும். கண்டிப்பா சார், ஆமா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க, மாசமா எஸ்ஐபி ரிட்டர்ன் கால்குலேட்டருங்க இது. இதுல ஓகே வந்து என்ன சார். பண்றோம், மாசம் மாசம் ரூ. 10,000 நான் போட்டுட்டே வரேன். ஓகே. ஓகேங்களா? சோ என்னோட வயசு நம்ம அசம்ப்ஷன்ல எடுத்துக்கிட்டது 30. அவங்கவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து எந்த ஒரு ஏஜுமே நான் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஓகே சார். நான் வந்து டைம் பீரியட் வந்து 20 வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஓகேங்களா? சோ இந்த அசம்ப்ஷன்ல நமக்கு 30 வயசு ஒருத்தருக்கு அவர் வந்து அவரோட பென்ஷன் வந்து 50வது வயசு கிடைக்கணும் இல்லீங்களா? ஆமா அப்ப சார். 20 வருஷத்துக்கும் அவர் வந்து எஸ்ஐபி பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. 6 வருஷம் பண்ணா போதுங்க. ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? ரூ. 10,000 பண்ண போறாரு. 6 வருஷத்துக்கு தான் பண்ண போறாரு. ரிட்டர்ன்ஸ் ஓகே. கூட எக்ஸ்பெக்டட் பாருங்க 13% தான் நான் கால்குலேஷன் எடுத்திருக்கேன். ஓகே சார், ஓகே. உங்களுக்கே தெரியும் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எவ்வளவு நிறைய ரிட்டர்ன்ஸ் ஆமா கொடுத்துருக்கு. சார். ஒரு இண்டெக்ஸே வந்து பாத்தீங்கன்னா 12ல இருந்து 13 கொடுத்துருக்கு. கண்டிப்பா. ஓகேங்களா? சோ மினிமம் நம்ம ஏன்னா கால்குலேஷன் பர்பஸ் சேஃப்டி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கணும் நம்ம கால்குலேஷன்ன்றதுக்காக மினிமம் பர்சன்டேஜ் எடுத்தாச்சு. ஓகே. இப்ப 6 வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா 10.94 lakhs அதாவது 11 லட்சத்துக்கு வந்துடுதுங்க மெச்சூரிட்டி வேல்யூ. கண்டிப்பா சார், ஆமா. ஓகேங்களா? இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டார்கெட் வேல்யூ வச்சுக்கணுங்க. ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? நம்ம டார்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரீச் ஆனாவே நம்ம எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே சார், ஓகே. புரியுதுங்களா? ஓகே சார், புரியுது, புரியுது. ஓகேங்களா? நீங்க வந்து ரூ. 10,000 மாசம் மாசம் போட்டுட்டே வரீங்க. அப்ப வந்து 13% இடத்துல வந்து 15 இல்ல 18% கொடுத்ததுன்னா ஓகே சார், ஓகே. நீங்க என்ன பண்ண போறீங்க, டார்கெட் வேல்யூ சீக்கிரமா ரீச் பண்ண போறீங்க. 6 வருஷத்துக்கு பதிலா 5 வருஷத்துலயும் ரீச் பண்ணிடலாம், 4 வருஷத்துலயும் ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பா சார், ஆமா. ஓகேங்களா? நம்மளோட கோல் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் அமௌண்ட் வந்து 10 லட்சம் தான். கண்டிப்பா, இந்த ஆமா மாதிரி சார். 10.9 அதாவது 11 லட்சத்து வரைக்கும் கூட வெயிட் பண்ண தேவையில்ல. 10 லட்சம் என்னைக்கு நம்ம டார்கெட் வேல்யூ ரீச் ஆகுதோ அன்னைக்கு எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சார்ட் போங்க. இப்ப 10 லட்சம் ரீச் ஆயிடுச்சு பாருங்க. அதுதான் நம்மளோட லம்சம் மாதிரிங்க. ஓகே, ஓகே சார், ஓகேங்க. ஓகேங்களா? அந்த லம்சம் வந்து நம்ம என்ன பண்றோம், வந்து அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐபி கண்டினியூ பண்ண போறது இல்ல. ஓகேங்களா? இத அந்த மட்டும் வெறும் ஹோல்ட் 10 பண்ண லட்சத்தை டிஃபரல் தான் பண்றோம். ஓகே, ஹோல்ட் பண்றோம். ஒரு ஹோல்டு 15 பண்றோம். இயர்ஸ்க்கு. ஓகே ஹோல்டு சார். பண்றோம். 14 வருஷத்துக்கு நம்ம கால்குலேஷன் படி. நம்ம ஒரு ஓகே. வேளை நம்ம வந்து 6 வருஷம் இல்ல 5 வருஷத்துல நிறுத்தி இருந்தா கூட, இல்ல 4 வருஷத்துல எஸ்ஐபி நிறுத்தி இருந்தோம்னா கூட, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் ஹோல்டு தான் பண்ண போறோம். நம்மளோட டார்கெட் வந்து 10 லட்சம் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணல, ஜஸ்ட் ஹோல்டு. கண்டிப்பா, ஆமா சார், ஆமாங்க. ஓகேங்களா? அதுவும் நான் 13% தான் கால்குலேட் பண்றேன். ஓகே. நம்மளோட மெச்சூரிட்டி வேல்யூ பாருங்க 14 வருஷம் நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா 55 லட்சம் ரூபாய் வருங்க மெச்சூரிட்டி வேல்யூ. கண்டிப்பா சார், ஆமா. ஓகேங்களா? இங்கேயும் நம்மளோட டார்கெட் அமௌண்ட்னு கார்பஸ் ஒன்று நான் கோல் செட் பண்ணிக்கிறேன். 50 லட்சம் கிடைச்சா போதுங்க எனக்கு. ஓகே, ஓகே. 55 லட்சம் வரைக்கும் கூட நான் வெயிட் பண்ண தேவையில்ல. ஓகே சார். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா 50 லட்சம் ரீச் ஆன உடனே நான் வந்து எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே. என்னோட டார்கெட் அதுதான். அதுக்கப்புறம் ஆமா. எனக்கு எஸ்டபிள்யூபி வேணும். கரெக்ட். நம்மளோட டார்கெட் எல்லாம் கிளியரா இருந்ததுன்னு வச்சுங்களேன். அப்ப ஓகே வந்து சார். நமக்கு வந்து ஈஸியா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா சார். ஓகேங்களா? சோ இதுல வந்து நம்ம இந்த இதுல படி பாத்தீங்கன்னா 14 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம 55 lakhs ரீச் பண்றோம். ஓகே. இத வந்து ஒரு 12 இயர்ஸ்லயே 50 lakhs ரீச் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். 12th இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகேங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஆக்சுவல் கால்குலேஷன் இப்ப ஒருத்தர் 30 வயசுக்கு எடுத்தோம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 வருஷத்துக்கு எஸ்ஐபி பண்றாரு. ஆ. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாரு. கண்டிப்பா. 14 வருஷம் விட்டுறாரு. அப்ப அவருக்கு வயசு 50 ஆயிருக்கும். 50 இருக்கும். ஆமா சார். ஓகேங்களா? இப்ப நம்ம இதுல வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தது. நம்ம வந்து லாங் டர்முக்குலாம் பாத்தீங்கன்னா மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் நம்மளோட போர்ட்ஃபோலியோல கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? நல்லா அக்ரெசிவா கொண்டு வந்திருக்கும் போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் இல்லைங்க. 45வது வயசுல கூட ஒரு எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது தாங்க இம்பார்ட்டன்ட். அடுத்த ஸ்லைட்ல பாருங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ், அதாவது நம்ம வந்து கார்பஸை சேர்க்கறதுக்கான ஃபேஸ்ல இருந்தோம். அதான் எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தோம். ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம லம்சம் வந்து டிஃபரல் மாதிரி பண்ணிட்டு விட்டுட்டு இருந்தோம். அதனால அக்ரெசிவா இருந்ததுங்க. ஓகே. ஆமா சார். ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதே ஃபண்ட்ல இருந்தே நம்ம வித்ட்ராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டா இருக்கட்டும், இதுல வந்து ஒரு அக்ரெசிவா இருக்கிற ஏதோ ஒரு ஈக்விட்டி மிட் ஸ்மால் கேப்ல ஃபண்ட்ல இருந்து வச்சுக்கோங்க. டைரக்டா நீங்க வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கரோனா மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தெரியும் 40% வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு. ஆமா சார், விழுந்துச்சு. ஆமா. அப்போ நீங்க வந்து உங்களோட கார்பஸே 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது வந்து 40% விழுதுன்னா என்னதுன்னா 40 லட்சம் ரூபாய் போச்சு.
60 லட்சம் 60 லட்சம் தான் இருக்கும். இப்ப நம்ம கார்பஸ் பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபா தான் சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? ஆமா அப்ப இது டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க 30 லட்சம் ரூபால வந்து நிக்கும். கண்டிப்பா ஆமா சார். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து கண்டினியூவா நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏன்னா மார்க்கெட் எவ்வளவு காலத்துக்கு நம்ம இந்த மாதிரி டவுனா இருக்கும்னு தெரியாதுங்க. கண்டிப்பா சார். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ரிகவரி பவுன்ஸ் பேக் இருக்கும். ஆனா எவ்வளவு காலத்துக்குன்னு தெரியாது. ஆனா நம்ம அப்ப பண்ற வித்ட்ராவல்ல என்ன ஆகும்னா, நிறைய யூனிட்ஸா செல் அவுட் ஆகுங்க. ஆமா சார். ஆமாங்க. ஏன்னா நம்ம வாங்குனது எல்லாமே NAV இல்லைங்களா, நெட் அசெட் வேல்யூ யூனிட்ஸா இருக்கும் இல்லைங்களா, கண்டிப்பா அந்த ஆமா. டைம்ல நிறைய போகும். அதனால என்ன பண்ணணும்னா எப்பயுமே வந்து 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம ஃபாலோ பண்ணணுங்க FWPக்கு. ஓகே சார். ஓகேங்களா, அதுதான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல நான் வந்து இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது என்ன 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கெட் வந்து டெட் பக்கெட், ஓகே சார். இன்னொன்னு வந்து ஹைபிரிட், Hybrid. இன்னொன்னு வந்து ஈக்விட்டி. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லயே 3 கேட்டகரி இருக்கு, நம்ம ஸ்டார்டிங்லயே டிஸ்கஸ் பண்ணது. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா, சோ டெட் ஃபண்ட்ல வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த வருஷத்துக்கான கார்பஸ்லாம் உங்களுக்கு குறைய போறதுல, மார்க்கெட்ல வந்து கரோனா மாதிரி சுச்சுவேஷன் வந்து 40% மார்க்கெட் விழுந்தா கூட டெட் பக்கெட் வந்து எதுவும் உங்களுக்கு அடிப்பட போறது இல்ல. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா, அதுல வந்து ஒரு 10% மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஹைபிரிட்ல வந்து ஒரு 60% மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஓகே. அப்புறம் ஈக்விட்டில வந்து ஒரு 30%. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா கார்பஸ் வந்து பாத்தீங்கன்னா டெட்ல இருந்து வந்துட்டு டெப்ல. உங்களுக்கு. ஓகே. ஹைபிரிட்ல வந்து அந்த 3 வருஷத்துக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹைபிரிட்ல இருக்குங்க. ஓகே சார். ஓகே. 5 வருஷத்துக்கு மேல இருக்கிறதுலாம் ஈக்விட்டில இருக்குது. இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கார்பஸ் நம்ம எடுக்கிற டைம்ல சேம் டைம் வளர்ந்துட்டும் இருக்கும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம வந்து ஒரே ஃபண்ட்ல ஒரு ரிஸ்கி ஃபண்ட் மிட் கேப் இல்ல ஸ்மால் கேப் இல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ல டைரக்டா நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா, அந்த ஃபண்டே முடியறதுக்கான சான்சஸும் இருக்குங்க, ஃபினிஷ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. கண்டிப்பா. ஓகேங்களா, அந்த ரிஸ்கை நம்ம டைவர்சிஃபை பண்ணிடுறோம், மினிமைஸ் பண்ணிடுறோம். கண்டிப்பா நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சேர்த்து நம்ம சேவ் பண்றோம். கரெக்ட். நம்ம இப்ப டைவர்சிஃபை பண்ணி நம்ம அலோகேட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் இயர்க்கான 10% டெப்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கப்பே ஹைபிரிட்ல ஈக்விட்டில க்ரோ ஆயிட்டு இருக்கும். கரெக்ட்டுங்க. செகண்ட்ல இருந்து நம்ம ஹைபிரிட்ல எடுக்கிறப்ப ஈக்விட்டில க்ரோ ஆயிட்டு இருக்கும். அதே சமயம் ஃபிளக்சுவேஷன் இருக்கும் கண்டிப்பா. கரெக்ட்டுங்க. ஓகே சார். ஓகேங்க. ஓகேங்களா, சோ இதுல வந்து நம்ம என்ன பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட்ல உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட், லோ டியூரேஷன் ஃபண்ட், அந்த மாதிரி டெட் ஃபண்ட்ல போடும்போது பாத்தீங்கன்னா 6%ன்றது ரொம்ப ரீசனபிள்ங்க. ஓகே சார். ஓகேங்களா, அதே மாதிரி ஹைபிரிட்ல அதே மாதிரி பர்சன்டேஜ் கீழே பர்சன்டேஜ்ல பாருங்க, ரிட்டர்ன் சொல்றேன், இது வந்து அசியூம்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்றேன் நான். ஹைபிரிட்ல நம்ம ஃபண்ட்ல நம்ம இந்த மாதிரி அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட், பேலன்ஸ் ஃபண்ட், பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட், மல்டி அசெட் ஃபண்ட் இதெல்லாம் போட்டிருக்கிறதுல வந்து ஒரு 10% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரீசனபிளா லோவா வச்சிருக்கோம். கண்டிப்பா சார். ஆமா. அதே ஈக்விட்டில பாத்தீங்கன்னா 12% வச்சிருக்கோம், அதுவும் உங்களுக்கு தெரியும் ரீசனபிள். கண்டிப்பா சார். ஓகேங்களா, சோ இது மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பக்கெட்ல இருந்து வர ஓவராலா நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10.2ன்னு எடுத்திருக்கோம். ஓகே சார். ஆவரேஜா இருக்கிறது. ஓகே. ஓகேங்களா, அதுக்கு அடுத்த சார்ட்ல பாருங்க, நம்ம இதுதான் ஆக்சுவலா SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பண்ற சார்ட்டுங்க. ஓகே சார். ஓகேங்களா, இதுல வந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம சொன்னோம், டார்கெட் அமௌண்ட் ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதுல வந்து 50 லட்சம் ரூபாய் நம்ம வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து SWPக்கு ரெடிங்க நம்ம. ஓகே சார். ஓகேங்களா, நமக்கு வந்து இன்னைக்கு 10,000 ரூபான்றது வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆமா ஒரு 25,000 இருந்தா ரீசனபிள்ங்க. கண்டிப்பா. ஆமா சார். கரெக்ட்டுங்களா, இங்க பாருங்க மாசம் 30,000 ரூபாய் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே. கண்டிப்பா. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நீங்க பாருங்க, அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து 10.2 தான் போட்டிருக்கேன் நான் 30 வருஷத்துக்கு. அதாவது 50வது வயசுல அவர் ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன், 80 வயசு வரைக்கும் மாசம் 30,000 ரூபாய் அவர் வித்ட்ரா பண்ணிட்டே இருக்க போறாரு. டோட்டலா அவர் வித்ட்ரா பண்ண அமௌண்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா 1.07, அதாவது 1 கோடி ரூபாய் வித்ட்ராவலுங்க. ஓகேங்களா, இது அவர் வித்ட்ராவல் போகவும் மீதி 80வது வயசுல அவரோட ஃபைனல் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 3 கோடிக்கு மேல இருக்குங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா, இத வந்து அவர் வந்து SWP கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கிறதுக்கான கார்பஸும் ரெடிங்க நம்ம. கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரும், சார் 30,000 ரூபான்றது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 50வது வயசுல ஓகே ரைட்டுங்களா, அதே வந்து 60 வயசு 70 வயசு ஆகும்போது 30,000ன்றது நமக்கு பத்தாது இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. இதுவும் வந்து இன்ஃப்ளேஷன்ல வந்து இன்கிரிமெண்டலா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. ஓகே. ஓகேங்களா, அவங்களுக்கு தான் ரெண்டாவது ஒர்க் அவுட் நம்ம பண்ணிருக்கிறது. சார் அந்த மாதிரி நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆப்ஷன் இருக்கு. இயர் ஆன் இயர் நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி இன்கிரிமெண்டல் பண்ற மாதிரி. அதுதான் மேல நான் உங்களுக்கு சேம் தான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது. எதுக்கு நான் ரொம்ப முக்கியமா இந்த சார்ட் நான் திரும்ப நான் போட்டுட்டு இருக்கேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா அசெட் அலோகேஷனுங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா, ஸ்மால் கேப் நல்லா கொடுக்குது, நம்ம ஃபுல்லா ஸ்மால் கேப்ல போட்டோம்னு வச்சுங்களேன், அது கரெக்டான போர்ட்ஃபோலியோ கிடையாதுங்க. ஓகே. நம்மளோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்லயும் இருக்கணும், கோல்டுலயும் இருக்கணும், ஈக்விட்டிலயும் இருக்கணும், டெட்லயும் இருக்கணும், ஹைபிரிட்லயும் இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து அசெட் அலோகேஷனை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து என்னைக்குமே ஒரு லாங் டர்ம்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே சார். ஓகேங்க. ஓகேங்களா, இந்த அசெட் அலோகேஷன் படி இவருக்கு SWP பண்றோம் 10.2 எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி SWP பீரியடும் 30 போட்டாச்சுங்க.
நான் வந்து பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் எவ்வளவு போட்டிருக்கேன்னா வருஷம் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு 5% எனக்கு இன்க்ரிமெண்டா வேணும். ஓகே. ஓகேங்களா? மாசம் வந்து நான் 25,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 10,000ன்றது 25,000 ரீசனபிள். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? ஆனா இந்த மாசம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் 12 மாசத்துக்கு 25,000 ஓகே. ஆனா 2வது வருஷம் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வேணும். 5% இன்கிரிமெண்ட். ஆமா 5% இன்க்ரிமெண்ட் வேணும். ஓகே. அதுதான் இந்த கால்குலேஷன் அடுத்த சார்ட்ல பாத்தீங்கன்னா போட்டிருப்பேன். இது வந்து சஜஸ்டட் அசெட் அலோகேஷன் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். SWP பீரியட் வந்து 30 வருஷம். எனக்கு வந்து மந்த்லி SWP ஸ்டார்டிங் வந்து 25,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும். 25,000 ரூபாய் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆனுவல் இன்க்ரிமெண்டா 5% வேணும். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? அதுக்கு நான் 50 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லம்சம் மாதிரி நம்ம ஹோல்டு பண்றோம். ம். அதுல நம்ம பண்ணதுல டோட்டல் வித்ட்ராவல் பாத்தீங்கன்னாவே ஓகேங்களா? ஓகே. ஏன்னா இப்ப வந்து இன்கிரிமெண்டலா வித்ட்ரா பண்றோம் இல்லைங்களா வருஷம். ஆமா சார். அப்ப பாத்தீங்கன்னா 2 கோடிக்கு மேல நம்ம வித்ட்ரா பண்ணிருப்போம். 30 இயர்ஸ்க்கு. ஆமா 80 வயசுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் நமக்கு வந்து 51,23,000 ரூபாய் இருக்குங்க. கண்டிப்பா. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததுதான் இந்த ப்ரொஜெக்டட் வேல்யூல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இயர்ல அதாவது நம்ம 51வது வயசுல வந்து மாசம் 25,000 ரூபாய் நம்ம வந்து வித்ட்ரா பண்றோம். ஓகேங்களா? மாசம் வித்ட்ரா பண்றோம். ஓகே. அதான் ஆவரேஜ் மந்த்லி வித்ட்ராவல் அமௌண்ட் மேல மென்ஷன் பண்ணிருப்பேன். ஆமா ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாங்க. அதுக்கு அடுத்தது 2வது வருஷம் பாருங்க 5% இன்க்ரிமெண்ட்டுங்க 26,000 அதாவது நியர்லி 27,000 கிட்ட. ஆமா சார். 26,846. 846 ரூபா. அப்புறம் 3வது வருஷம் பாருங்க 28,000. ஆமா சார். ஓகேங்களா? 5வது வருஷம் பாருங்க 31,000. ஆமா. ஓகேங்களா? 10வது வருஷம் பாருங்க 39,000. ஆமா சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 15வது வருஷத்துல மாசம் 50,000 வித்ட்ரா பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா? 20வது வருஷத்துல பாருங்க மாசம் 64,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிட்டு இருப்போம். ஆமா. ஓகேங்களா? 25வது வருஷத்துல மாசம் 82,000 ரூபாய். ஓகே. ஓகேங்களா? 30வது அதாவது நமக்கு 80 வயசு இருக்கும்போது மாசம் அவர் 1 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிட்டு இருப்பாருங்க. அதுக்கு பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ பாருங்க. அது வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கும் போதும் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 51 லட்சம் ரூபாய் இருக்குங்க. ஆமா சார். ஆமா. பர்பஸ் இருக்கு. கண்டிப்பா. ஆனா இதுக்கு நம்ம பண்ணது இனிஷியலா பாத்தீங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் ஒரு 6 வருஷம் தாங்க 10,000 ரூபாய் தான் SIP பண்ணது. ஆமா சார். ஓகேங்களா? அந்த நம்ம வந்து எல்லாருமே நம்ம ஒர்க் பண்றோம். நம்மனால வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒரு 6 வருஷத்துக்கு முடியுமா? இல்ல வந்து 25,000 ரூபாய் மாசம் முடியுமா? நம்ம கையில தானே இருக்குங்க. கண்டிப்பா சார். நம்மளோட அலோகேஷன்ல தான் இருக்கு. ஆமா. நம்மளோட லாங் டர்ம் கோல் என்ன, ஆமா பிளானிங் என்னன்றத பொறுத்து இருக்கு. கரெக்ட்டுங்க. கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சரை அவங்களே we can decide. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு பிளான் சார். இது நல்லா இருக்கு.